ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எனது மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களை ஜெபத்தில் வழி நடத்தியது போல, மரியே எங்கள் அன்னையே, எங்களையும் நீர் வழி நடத்தும். கத்தோலிக்க திருச்சபை நம் தாய் மரியாவுக்கு சிறந்த இடம் கொடுத்திருக்கின்றது. அவரை கடவுளாக அல்ல, மாறாக கடவுளுடைய படைப்பினுடைய சிறப்பு அம்சமாக, கடவுளுடைய படைப்பின் உயர்ந்த அபிஷேகமாக, மானுட இனத்திற்கு ஓர் அடையாளமாக தாய் திரு அவையானது வைத்து பெருமைப்படுகின்றது. இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுத்து இறை கருவியாக வாழ்ந்த நம் அன்னைக்கு மங்கள வாழ்த்து பாடி இச்செப வேளையை தொடங்குவோம். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, இறைவனின் அருளால் நிறைந்துள்ளாய், இறைவனின் தாயாக ஏற்றிடுவாய், இறைவனின் இறைபாத அடிமை நான், இணையில்லாவர் திட்டம் நிறைவேறட்டும். மங்களம் மங்களம் மாமரியே, ஆகட்டும் என்ற உன் வார்த்தையினால் ஆண்டவர் அவனீர் அவதரித்தார். உலகம் கிறிஸ்துவில் தந்தையுடன் உறவில் இணைய வழி திறந்தாய். மங்கள மங்கள மாமரியே, மனிதனாய் இறை மகன் வாழ்வதையே மனதினில் தியானித்து வாழ்ந்திடவும், பாடுகள் பட்டு உயிர்த்தவர்க்கு பாரினில் சாட்சியாய் வாழ்ந்திடவும் பரிந்துரை பாய்த்தாய் மாமரியே. மங்களம் மங்களம் மாமரியே. மூவொரு இறைவனின் ஈடு இணையில்லா கருணை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த புனிதமான நாளில், இக்காலை வேளையில் இறைவனின் மாறா பேரன்பை நன்றியோடு நினைத்து போற்றுவோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று கன்னிமரியாள் இறைவனை புகழ்ந்து பாடியது போல, நாமும் இறைவனின் கரை காணா செயல்களை நினைத்தும் நம் நாட்டிற்கு இறைவன் தந்திருக்கும் நிறை வளங்களையும் நினைத்து போற்றி புகழ்ந்து இணைவோம் இப்பாடலின் வழியாக. உன் அன்பில் பேரார்வம்
தாய் மரியாவே வெற்றி தருக. விடுதலை நாயகியே விழிப்புணர்வு தருக. விண்ணேற்பு அடைந்த அன்னையே எம் நாட்டை ஒளிர்வித்திடுக. இன்று நாம் தாய் திரு அவையோடும் இந்திய திருநாட்டோடும் இணைந்து இரு பெரும் முக்கிய விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, நம் அன்னையின் விண்ணேற்பு விழா. இரண்டாவதாக, நம் பாரத நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவினை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றம் என்பது இயேசு விண்ணிற்கு ஏறி சென்றதை குறிப்பிடுகின்றது. விண்ணேற்பு என்பது அன்னை மரியாள் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை குறிப்பிடுகின்றது. திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் 1568ஆம் ஆண்டு அகில உலக திரு அவை முழுவதும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட அனுமதி அளித்தார். 1950 நவம்பர் 1 நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியாவின் விண்ணேற்பை விசுவாச கோட்பாடாக பிரகடனம் செய்தார். மரியா இறைவனின் மாசற்ற தாய். அவருடைய மன்னக வாழ்வின் பயணம் முடிந்தபோது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். விண்ணேற்படைந்த மரியாள் மனுக்குலத்தின் முன்மாதிரியாக இருக்கிறாள். மாந்தர் அனைவருக்கும் மிகச் சிறந்த இலக்கணமாய் திகழ்கிறாள். பாவிகள் நமக்காய் பரிந்து பேசி விண்ணக ஆசீரை வான்வீட்டிலிருந்து பெற்றுக் கொடுக்கிறார். விண்ணேற்பு அடைந்த அன்னையிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது: நமக்கு விண்ணகம்தான் தாய்நாடு என்பதை உணர்ந்து விண்ணுக்குரியவைகளை அதிகம் நாடுவோம். உலக பற்றுகளை கடந்து வர அன்னையின் வழியில் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவனிடம் வாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்ட நாம் மரியின் வழியில் தூய வாழ்வை இறைவனுக்கு பரிசாக அளிப்போம். இத்தகைய நற்பண்புகளை அன்னையிடம் இருந்து கற்றுக்கொண்ட நாம் அன்னையை புகழ்ந்து இப்பாடலில் இணைவோம். வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுளி.
வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. அன்பு உள்ளங்களே, இன்று நாம் பாரத நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் சுதந்திரம் என்பது நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களின் வெற்றி என்று தலைநிமிர்ந்து சொல்லலாம். 200 ஆண்டுகளாக நமது நாட்டிலேயே நாம் அந்நிய தேசத்தவரிடம் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பலரும் வீறு கொண்டு எதிர்த்து பல கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் போர்களையும் நடத்தி வெற்றியும் தோல்வியும் கண்டுள்ளனர். சுதந்திரம் என்ற ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது இன்னுயிரை துறந்த மகான்களின் தியாக உள்ளங்களையும் அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தையும் இன்றைய நாளில் நாம் நன்றி உணர்வோடு அதிகமாக நினைவு கூர்வோம். சில நிமிடங்கள் நம்முடைய நாட்டிற்காக நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர தன்னுயிரை ஈந்த தியாக தலைவர்களுக்கு நாம் சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவோம். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். விண்ணகத்தின் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் தனக்கென்று தந்த வாழ்வை பெரும் கொடையாக கருதி அத்தகைய வாழ்வுக்கு மகிமை சேர்க்கும் விதமாக புனிதமாக வாழ்ந்து விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் நம் அன்பு தாய் அன்னை மரியா.
அத்தகைய தாயிடம் நம்முடைய நாட்டிற்காக, நம் தேவைகளுக்காக ஏறெடுத்து ஜெபிப்போம். திரு அவைக்காக. திரு அவையை வழிநடத்தும் நம் அன்பு திருத்தந்தை, கருதினாள்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் அன்னை நமக்கென்று விட்டு சென்ற நல் விழுமியங்களை வாழ்வாக்கி திரு அவையை வளர்த்தெடுக்க நம்முடைய அன்பு கலந்த ஜெப அலைகளை அனுப்புவோம். தாய் திருநாட்டிற்காக ஜெபிப்போம். தியாகமிக்க தலைவர்கள் நம் நாட்டிற்கென்று பெற்றுத்தந்த சுதந்திரத்தை இன்றைய காலகட்டத்தில் வழிநடத்தும் தலைவர்கள் மதித்து ஏழை மக்களின் வாழ்வை இந்த சமுதாயத்திலும் உயர்த்தி அவர்களின் வாழ்வாதாரம் செழித்தோங்க உதவி செய்ய நம் நாடு தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில் பயணித்து செல்ல நம்முடைய அன்பு கலந்த ஜெப அலைகளை அனுப்புவோம். ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோர், யாரும் இல்லாதோர் என அனைவரையும் அன்னையின் பதம் அர்ப்பணிப்போம். அன்னையின் பராமரிப்பு, அன்பு அவர்களை ஆட்கொண்டு அவர்களும் வாழ்வில் மேலோங்கிச் செல்ல நம்முடைய அன்பு கலந்த ஜெப அலைகளை அனுப்புவோம். தாய் சபைக்காக ஜெபிப்போம். சபையில் உள்ள அனைத்து சகோதரிகளும் அர்ப்பண உணர்வை கண்முன் கொண்டு தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் செய்ய, அதற்கு விண்ணேற்றமடைந்த நம் அன்னை உறுதுணையாக இருக்க நம் அன்பு கலந்த ஜெப அலைகளை தாய் சபை முழுவதும் அனுப்புவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உம்முடைய மகனின் அன்னையாகிய அமல உற்பவியாம் கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் நீர் வாழும் மாட்சிக்குள் எடுத்துக்கொண்டீர். நாங்கள் விண்ணுக்குரியவற்றை என்றும் நாடி அவருடைய மாட்சியில் அவரோடு பங்கு பெற அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.